Good morning, children. Welcome back to my class. Today we are going to learn a new lesson. The lesson name is Rip Van Winkle. What is the lesson name? Rip Van Winkle. This story is about Rip Van Winkle, a good natured but lazy man who goes away into the hills and falls asleep. When he awakens 20 years later, Rip finds that quite a few things have changed. Here, there is a man, his name was Rip Van Winkle, and he is a good person, good natured person, but he is a lazy man. So one day not one day, always he goes into the hills. He walks to the hill, and after that, after walking, he get tired and he will fall asleep. When he woke up, that was 20 years later. He woke up. When did he woke up? After 20 years. And he finds some few things changed in the village. Let's see what are the few things. Many years ago, at the foothills of the Catskill Mountains was a little village. In the village lived a simple, good-natured fellow named Rip Van Winkle. He was a kind neighbor, ready to help anyone. Everyone in the village liked him. The children of the village shouted with joy whenever they saw him because he played with them. He taught them to fly kites and shoot marbles and told them long stories. Okay, children, here there is a person named Rip Van Winkle who lived in the foothills of Catskill Mountains. Where he lived? In the foothills of the Catskill Mountains. Their small village he lived. He was a good natured person and he is very kind to his neighbors, and he is ready to help anyone. Everyone in the village likes him. The children of the village shouted with joy. Whenever the children see the Rip, the children will start shouting because the Rip always played with the children. He taught how to fly the kites, shoot marbles and told long stories. அவங்களுக்கு ஸ்டோரிஸ் கூட சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரிப் வேன் விங்கல் அப்படின்றவங்கள பற்றி பேசுகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இவங்க தான் ரிப் வேன் விங்கல். அவங்க எங்கே இருந்தாங்கன்னா, கேட்ஸ்கில் அப்படின்ற ஒரு மலை, அந்த மலை அடிவாரத்தில் இருந்தாங்க. அங்கே ஒரு சின்ன வில்லேஜ், அந்த வில்லேஜில் அவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. ரொம்ப நல்ல மனுஷன் இந்த ரிப் விங்கல்ன்றவங்க. ரொம்ப நல்ல மனுஷன். அவர் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. எல்லார் கருணையாக நடந்துக்குவாங்க. எல்லார்கிட்டேயும் யாராவது ஹெல்ப்புன்னு கேட்டால் உடனே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. குழந்தைங்க அவங்கள பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரிப்பை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா ரிப் அந்த குழந்தைங்க கூடலாம் விளையாடி இருக்காங்க. என்னென்னு அவங்களுக்கு பட்டம் எப்படி விடுறது, கோலி விளையாடுறது எப்படி, அப்புறமா நிறைய பெரிய பெரிய கதைகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் பேராகிராஃப் பார்க்கலாம். The only problem with Rip was that he was very lazy. He did not know work on his own farm and just idled away his time. His fence were falling to pieces. His cow was going astray. Weeds grew on his farm. Rip's constant companion was his dog, named Wolf. To avoid work, he would walk away into the forest with his dog. ஆனால் ரிப்பு கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அவங்க எப்போவுமே சோம்பேறி. ரிப் என்னது, ரொம்ப சோம்பேறி. அவங்களோட விவசாயம் பண்ணுற பூமியில், அவங்களோட ஃபார்ம்னா விவசாய பூமி, அவங்களோட விவசாய பூமியில் ஒரு வேலையும் செய்யாமல் ஐடில்டு அவே இஸ் டைம் அப்படின்னா சோம்பேறித்தனமாக அந்த வேலை செய்யாமல் உட்காந்துட்டே இருக்கிறது, எங்கேயாவது சில மாதிரி இருக்கிறது அப்படின்னு. ஹீஸ் ஃபென்சஸ் வேர் ஃபாலிங் டு பீசஸ். ஃபென்சஸ் அப்படின்னா வேலிகள். அவங்க காட்டை சுற்றி இருக்கிற வேலிகள் எல்லாமே பீஸாக போயிடுச்சு. அப்புறமா ஹீஸ் கவ் இஸ் கோயிங் ஆஸ்ட்ரே. அவரோட
அவர் மாடு வச்சுருந்தாரு. ஆஸ்ட்ரே அப்படின்னா ராங் வே, அது தப்பான வழிக்கு போயிடுச்சு, தப்பான வழியில் போயிடுச்சு. வீட்ஸ் க்ரூ ஆன் இஸ் ஃப்ரம், வீட்ஸ்னால் களைகள், அவரோட காட்டில் களைகளாக வந்து ரொம்பிச்சு, களைகளெல்லாம் வளர்ந்து வந்துருச்சு. ரிப்ஸ் கான்ஸ்டன்ட் கம்பேனியன், அவரோட எப்போவுமே அவங்க கூட இருக்கிற ஒரு கம்பேனியன், அதாவது தோழன் அல்ல துணைக்கு இருக்கிறவங்க யார் அப்படின்னா அவங்களோட நாய். அந்த நாயோட பேர் என்ன? உல்ஃப். அந்த நாயோட பேர் உல்ஃப். வேலை செய்ய தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணுவாருன்னா ஃபாரஸ்ட், காட்டுக்கு அந்த நாய் கூட போயிடுவார். ஒன் டே ரிப் ஜஸ்ட் வாக்ட் ஆன் அண்ட் ரீச் த ஹையஸ்ட் பார்ட் ஆஃப் த மவுண்டன்ஸ். இட் வாஸ் லேட் இன் த ஆஃப்டர்நூன் வென் ஹீ ரீச் தேர். Tired after his long climb, he lay down and began daydreaming. It was soon evening and he realized it would be night by the time he reached his village. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு ரிப்பு, நடந்து போயிட்டே இருக்காங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது மவுண்டன்ஸ் ஹையஸ்ட் பார்ட், அதாவது நுனியில் போய் அந்த மலை நுனிக்கே போய் ரீச் ஆகிட்டார், சேர்ந்துட்டார். இட் வாஸ் லேட் ஆஃப்டர்நூன், அப்போ வந்து ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு, ஈவினிங் ஆயிடுச்சு. டயர்ட் ஆஃப்டர் ஹிஸ் லாங் கிளைம், அவரும் ரொம்ப நடந்து டயர்ட் ஆகிட்டார். ஹீ லே டவுன் and began daydreaming, படுத்துட்டே கனவு காண்டுட்ருக்காங்க. It was soon evening and he realized it would be night by the time he reached his village. ஐயோ, இப்போ சாயங்காலம், கனவு கண்டுகிட்டே இருந்துட்டு இப்போ சாயங்காலம் ஆயிடுச்சு, நான் இப்போ வீட்டுக்கு போனாலும் நான் போகிறதுக்கு ராத்திரி ஆகிடும், என்னோடய வீடு போய் சேர்றதுக்கு, என்னோடய ஊர் போய் சேர்றதுக்கு ராத்திரி ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். Suddenly he heard a voice calling out. அப்போ சடனாக ஒரு வாய்ஸ் கேட்குது, அதாவது யாரோ கூப்பிட்ற மாதிரி கேட்குது அவங்களுக்கு. ரிப் வேன் விங்கிள் அப்படின்னு கூப்பிட்றாங்க. He looked around and saw a short old man with thick hair and a grizzled beard walking towards him with a barrel. He made signs to help him carry the barrel. Rip hurried to help the stranger, who caught his hand tightly. Together they reached a place where there were some more odd-looking men playing ninepins. They were all dressed the same way and all of them had beards of various shapes and colors, even though they were playing a game. Their faces were serious and there was silence. The only sound was the noise of the balls which echoed in the mountains like a thunder. Now, Rip heard a sound of a old man and he is very short old man. ஒரு குள்ளமாக இருக்கிற ஒரு வயசான முதியவர் ரிப் விங்கிள்னு கூப்பிட்றாரு. அவர் யார் என்ன கூப்பிட்றாங்கன்ட்டு ரிப்பு சுற்றி முற்றியும் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா ஒரு குள்ளமான ஒரு வயசான முதியவர் இருக்காங்க. அவர் எப்படி இருக்கார், அவரை பார்த்தா எப்படி இருக்குன்னா, திக்கு ஹேர், அடர்ந்த முடி, கிரிசில்டு பீட்னா பேடுனா தாடியெல்லாம் நரைச்சி போயிருக்கு. கிரிசில்டுனா நரைமுடி, நரைச்சி போன தாடி. வாக்கிங் டுவர்ட்ஸ் ஹிம், ரிப்பை பார்த்து அவர் அந்த குள்ள மனிதர் நடந்து வராரு. அவர் கூட என்ன எடுத்துகிட்டு வர்றாருன்னா பேரல்னா ட்ரம். வாட் இஸ் பேரல்? ட்ரம். See, look here, I will show in this image. Yeah, see the man is carrying, no? So this is called drum, like something contains huge container. Okay, that is called பேரல். அந்த ட்ரம் மாதிரி இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு நடந்து வராங்க. He made signs to help him carry the barrel. அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி சைகையிலே காமிக்கிறாங்க. அப்போ ரிப் ஓடி போய் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸ்ட்ரேஞ்சர் ஹூ காட் இஸ் ஹேண்ட் டைட்லி. ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னா முன்ன பின்ன தெரியாதவங்க, அவரோட கையை டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. டுகெதர் தே ரீச்ட் எ பிளேஸ் வேர் தேர் வர் சம் மோர் ஆட் லுக்கிங் மேன். சரி, ரெண்டு பேரும் அந்த ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் அங்கே எல்லாரும் டிஃப்ரெண்ட்டாக தெரியுறாங்க, நம்மளை மாதிரி யாருமே இல்லையே அப்படின்னு ரிப்புக்கு தோணுது. பிளேயிங் 9 pins, அவங்க ஒரு 9 pins அப்படின்ற ஒரு கேம் விளையாடிட்டுருக்காங்க. தேவர் ஆல் ட்ரெஸ்ட் த சேம் வே, அவங்க எல்லோரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருக்கும் தாடி இருக்குது. அந்த தாடி வேறு கலர்லேயும் ஷேப்ஸ்லேயும் இருக்குது.
ஈவன் தோ தே வேர் பிளேயிங் ஏ கேம். ஆனாலும் அவங்க கேம் விளையாடிட்டே இருந்தாங்க. அவங்களோட மூஞ்சி எல்லாமே ரொம்ப சீரியஸாகவும் அமைதியாகவும் தெரிஞ்சிச்சு. த ஒன்லி சவுண்ட் வாஸ் த நாய்ஸ் ஆஃப் த பால்ஸ். அங்கே என்ன சவுண்டு இருந்துச்சுன்னா வெறும் நாய்ஸ் ஆஃப் பால்ஸோட சவுண்டு மட்டும்தான் அங்கே கேட்டுட்டு இருந்துச்சு. விச் எக்கோட் இன் த மவுண்டன்ஸ் லைக் தண்டர். அந்த பால் சவுண்டு எப்படி கேட்டுச்சுன்னா அவங்க மலை மேலே இருக்கிறதுனால அது இடி மாதிரி சத்தம் வந்துச்சு அவங்களுக்கு. As Rip and his companion reached them, they stopped playing and stared at Rip with a fixed gaze. Rip was really frightened. His companion emptied the contents of the barrel into glasses and made Rip drink it. Rip obeyed as he was trembling with fear. Since he was thirsty, he drank a few more glasses and slowly fell into a deep sleep. அங்கே ரிப் வந்து கம்பேனியனோட அதாவது அவரோட துணையோடு அங்கே மேலே போய் ரீச் ஆயிருந்தாலும் அவங்க எல்லாம் விளையாடுறத நிறுத்திட்டு எல்லாரும் ரிப்பையே முறைச்சி பார்க்குறாங்க. ஏன்னா ரிப் வேறு மாதிரி இருக்காங்கல்ல, அவங்கள ஒருத்தர் மாதிரி இல்லைல்ல, இவங்க எல்லாமே குள்ள மனிதர்கள். ரிப் வாஸ் ரியலி ஃப்ரைட்டன்ட். ரிப்புக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. இஸ் கம்பேனியன் எம்டீட் த கண்டென்ட்ஸ் ஆஃப் த பேரல் இன்டு கிளாஸஸ். அதாவது நான் சொன்னேன்ல, பேரல்னா ஒரு ட்ரம் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பெருசாக இருக்கிற இந்த ட்ரம்மில் இருந்தது எல்லாமே கிளாஸஸில் ஊற்றிடுறாங்க. அதை ஊற்றிட்டு ரிப்புக்கு குடிக்க சொல்லி ஒரு கிளாஸு கொடுக்குறாங்க. ரிப் ஒபேட் அண்ட் ஹி வாஸ் ட்ரெம்பிளிங் வித் ஃபியர். சரி நான் குடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு ஒரு பயத்தில் நடுங்கிட்டு இருக்காரு. சின்ஸ் ஹி வாஸ் thirsty, he drank a few more glasses and slowly fell into a deep sleep. ஆனாலும் தாகமாக இருந்ததுனால அந்த தண்ணியெல்லாம் அது கிளாஸில் கொடுத்தது எல்லாமே குடிச்சிட்டு அப்படி நிறைய குடிச்சிட்டு நல்லா தூங்குறாரு. தூக்கம் ஆழ்ந்த தூக்கம். On waking up, he found that he was at the place where he had first met the old man. தூங்கி எந்திரிச்சு பார்த்தா அந்த ஓல்டு மேனை எங்கே மீட் பண்ணுறாரோ ஃபஸ்ட்டு அந்த இடத்துல இருக்கார். He rubbed his eyes. It was a bright sunny morning. கண்ணெல்லாம் தொடச்சி எந்திரிச்சு பார்க்குறாரு. பிரைட் சன்னி மார்னிங். அப்படி நல்ல வெயில், காலையில் அடிக்கக்கூடிய வெயில். ஷார்லி ஐ ஹாவ் நாட் ஸ்லெப்ட் இயர் ஆல் நைட் தாட் ரிப். நான் நல்லா ஹோல் நைட்டு நல்லா தூங்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ லுக்ட் அரவுண்ட் ஃபார் ஹோல்ஃப் பட் ஹீ வாஸ் நோவேர். அவர் என்ன பண்ணுறாரு, சுற்றி முற்றியும் அவரோட கம்பேனியன் நாய் இருக்குல்ல, அந்த நாயை தேடுறாரு. அந்த நாய் பேர் வந்து ஹூல்ஃப். தேடுறாரு, ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. ரிப் விசில்ட் ஃபார் ஹிம். ரிப் என்ன பண்ணுறாரு, நாய் வரணுன்றதுக்காக விசில் அடிக்கிறாரு. ஹூல்ஃப் ஹூல்ஃப் ஹி தென் ஷவுட்டட். ஹூல்ஃப்னு கத்துறாங்க. நோ டாக் வாஸ் டு பி சீன். வேர் ஹேஸ் த டாக் கான், ஹீ மட்டர்ட் டு ஹிம்செல்ஃப். அவருக்குள்ளேயே முணங்கிக்கிறாரு, நான் எங்கே போச்சோ அப்படின்ட்டு. ஹீ பிகன் டு டிசெண்ட் த மவுண்டன்ஸ் டு கோ பேக் டு ஹிஸ் வில்லேஜ். சரி டிசைட் பண்ணுறாரு, நான் நம்ம வில்லேஜுக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு. As he neared the village, he met a number of people, but he didn't know any of them. அவரோட ஊருக்கு கிளம்பி போகலான்னு போகிறாரு. போகும்போது அவர் நிறைய பேரை பார்க்குறாரு. ஆனால் ஒருத்தர் கூட அவருக்கு அடையாளம் தெரியல. அவங்க யாருன்னே அவங்களுக்கு தெரியல. The villagers also stared at him, equally surprised. அங்கே இருக்கிற ஊர்க்காரங்க கூட ரிப்பை பார்த்து முறைச்சி பார்த்துட்டே இருக்காங்க. யார் இவங்க, யார் இந்த மனுஷன்ட்டு. அவங்களுக்கும் அதே மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. ஐ நெவர் சீன் ஹிம் பிஃபோர் செட் அனதர். அதில் ஒருத்தர் சொல்கிறாங்க, இந்த மனுஷன் யாருன்னு ஒருத்தர் கேட்குறாங்க. இன்னொருத்தர் இவங்களை நான் இதுக்கு முன்னே பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. லுக் அட் இஸ் லாங் ஒயிட் பெட் அண்ட் ஹிஸ் ரிங்கிள்டு ஃபேஸ். அவனோட தாடி பாருங்கள், வெள்ளை கலர் தாடியும் சுருக்கம் விழுந்த மூஞ்சியும் அப்படின்னு கேட்குறாங்க. முகத்தில் இருக்கிற சுருக்கத்தெல்லாம் பாருங்கன்றாங்க. On hearing this, Rip stroked his chin and to his astonishment, he found his beard had grown a foot long and it was all white. அப்போ தான் அவங்களும் பார்க்குறாங்க. Rip stroked the சின்னுன்னா அவரோட தாடையெல்லாம் தொட்டு பார்த்து அவருக்கே ஒரு மாதிரி இருக்குது. He found his beard had grown a foot long. அவரோட தாடி எங்கே வந்துருக்குது, கால் வரைக்கும் வளர்ந்துருக்கு நீட்டாக. and it was all white. ஆனால் எல்லாமே வெள்ளை கலராக இருக்குது. an old man walked up to him and looked at his face for a moment. வாங்க அந்த ஓல்ட் மேன் அவர்கிட்ட போயிட்டு அவரோட மூஞ்ச ஒரு நிமிஷம் பார்க்குறாரு, முகத்தை பார்க்குறாரு. then she exclaimed, the old woman,
Then she exclaimed, "It is Rip Van Winkle." அவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க ஒன்று, இதுதான் ரிப் வேன் விங்கிள் அப்படின்ட்டு. "வெல்கம் ஹோம் அகெயின், ஓல்ட் நேபர். வேர் ஹாவ் யூ பீன் தீஸ் 20 இயர்ஸ்? 20 லாங் இயர்ஸ்." திருப்பி எங்கள் ஊருக்கு வந்ததுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். 20 வருஷம், இந்த லாங் இயர்ஸ், 20 லாங் இயர்ஸ்னால் 20 வருஷமாக எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஸ்டோரி எங்கேருந்து எடுத்தாங்க? அடாப்டட் ஃப்ரம் த லெஜண்ட் ஆஃப் ரிப் வேன் விங்கிள் பை வாஷிங்டன் இர்விங். இந்த ஸ்டோரி எழுதினவங்க ஆத்தர் பேர் என்ன? வாஷிங்டன் இர்விங். Okay, children. Have you enjoyed listening the story? Okay, we'll meet in the next class with book back exercises. Okay, bye.